டூரிசம் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். அந்த விதத்தில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிசம்க்கான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்க்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் சொல்ல போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்க்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட எப்போவுமே மூடு பனியில் மூழ்கி இருக்கிற தேனி டிஸ்ட்ரிக்ட் சவுத் இந்தியாவோட முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. தேனி டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, அந்த பிளேஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்னு பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வைகை டேம் தேனியிலிருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த டேம் அமைஞ்சிருக்கு. இந்த டேம் 1951 திறந்திருக்காங்க. டேமில் மிகப்பெரிய பார்க் இருக்குது. பார்க்கில் சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, தண்ணி ஆறு மாதிரி மேலேருந்து கீழே வர மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணியிருக்காங்க. அதோட எண்ணில் அரக்கனோட வாயிலிருந்து தண்ணி டேமில் போய் கலக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த செட்டப் சண்டேஸ்லேயும் பப்ளிக் ஹாலிடேஸில் மட்டும்தான் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இந்த பார்க்கோட இன்னொரு பகுதியாக ஜூவும் அமைஞ்சிருக்கு. இந்த ஜூக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் தனியாக பே பண்ணணும். இந்த இடத்துல ஒரு உல்லாச தொடருந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரெயினும் இருக்குது. இந்த ட்ரெயினில் நம்ம செப்பரேட்டாக பே பண்ணோம் அப்படின்னா இந்த பார்க்கை சுற்றி காட்டுவாங்க. வீரபாண்டி ரிவர் வியூ பாயிண்ட் இந்த இடம் தேனியிலிருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான இடம். இந்த ஆற்றுல படிக்கட்டுகள் போன்ற அமைப்பின் வழியாக தண்ணி கீழே போகுது. இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். தேனியிலிருந்து வெறும் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால தேனி ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. சேரன்ஸ் ஃபன் பார்க் தேனியிலிருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் 50 ரூபாய். உள்ளே போயிட்டு இண்டிவிஜுவல் கேம்ஸ்க்கும் செப்பரேட்டாக பே பண்ணிக்கணும். தேனியிலிருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த பார்க் சில்ட்ரன்ஸுக்கான ஏரியா அப்படின்னே சொல்லலாம். உள்ள எல்லா விதமான விளையாட்டுகளும் அமைஞ்சிருக்கு. சோத்துப்பாறை டேம் தேனியிலிருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோத்துப்பாறை டேம் அமைஞ்சிருக்கு. பெரியகுளத்திலிருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரியகுளம் நகரத்துக்கு பின்புறத்தில் சோத்துப்பாறை டேம் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மிக உயரமான டேமில் இதுவும் ஒன்று. இந்த டேம் வைகை ஆற்றோட துணை நதியான வராக நதிக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கு. போடிமெட்டு தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு அருமையான இடம் போடிமெட்டு. தமிழ்நாடு கேரளா பார்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கேரள மாநிலத்தோட இடுக்கி மாவட்டத்தோட எல்லை பகுதியாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. தேனியோட பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் போடிமெட்டு அமைஞ்சிருக்கு. தேனியிலேருந்து போனோம் அப்படின்னா போடி விளக்கு, கோடங்கிப்பட்டி, போடி நாயக்கனூர், மந்தல் இந்த பகுதிகளை கடந்து போடிமெட்டை ரீச் பண்ணிடலாம். போடிமெட்டு பயணத்தை நம்ம பகல் நேரத்தில் பண்ணுறது தான் நல்லது. பகல் நேரத்தில் கீழேருந்து நம்ம மலை மேலே போக ஆரம்பித்தோம் அப்படின்னா போகிற வழியிலேயே நம்மளால் இந்த சில்லுங்கிற காற்றை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் அங்கங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட்ஸை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே மேலே போகலாம். ஆனால் நைட் நேரங்களில் இந்த வழியாக போகிறது ஆபத்தில் முடியலாம். அதனால் பகல் நேரங்களில் ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. போடிமெட்டு இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா தமிழ்நாடும் கேரளாவும் பிரிகிற இடத்த பார்க்க முடியும். போடிமெட்டு வாட்டர் ஃபால்ஸ் போடிமெட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. புலியூத்து வாட்டர் ஃபால்ஸ் போடிமெட்டிலிருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புலியூத்து வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. சனீஸ்வரர் பகவான் கோவில் குச்சனூர் தேனியிலிருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் இதுவரைக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கிடையாது. இங்கே சனீஸ்வரர் சுயம்புவா தோன்றியவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு கும்பாபிஷேகமே கிடையாது. பொதுவாக சனி பகவான் கெடுதல் பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் குச்சனூர் சனி பகவான் நன்மைகளையும் நல்ல யோகங்களையும் தன்னை வழிபடுற பக்தர்களுக்கு கொடுக்குறாரு. 7.5 சனியிலிருந்து எந்த சனி திசை நடந்தாலும் அவர்களோட முன்பினை கர்மாக்களை அழித்து கஷ்டங்களை போக்கி நன்மைகளை இந்த சனீஸ்வரர் கொடுக்குறாரு. நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் சனி பகவான். நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகமும் சனீஸ்வர பகவான். சனி பகவானுக்கு எத்தனையோ பரிகார தலங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துலேயுமே உபதெய்வமாகவோ தனி சன்னதியிலோ அல்லது நவகிரகங்களில் ஒருவராகவோ தான் இருப்பார். ஆனால் சனி பகவான் மூலவராகவும் சுயம்புவாக அருள் செய்கிற ஒரே கோவில் தேனி மாவட்டத்தில் குச்சனூரில் இருக்கிற இந்த கோவில் தான்.
திருநள்ளாறு கோவிலுக்கு பின்னாடி அதிகமான பக்தர்கள் சனிதோஷ நிவர்த்திக்காக வழிபடக்கூடிய தலமும் இதுதான். சனி பகவானுக்கு அப்படின்னு இந்தியாவில் தனியாக கோவில் இருக்கிற ஒரே இடமும் குச்சனூர் தான். குரங்கணி தேனியிலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் போடிநாயக்கனூர்லேருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் கொட்டக்குடி அப்படிங்கிற ஊராட்சியில் இருக்கிற ஒரு அழகான மலை வாழிடம் தான் இந்த இடம். இதற்கு பக்கத்தில் கொழுக்கு மலை அமைஞ்சிருக்கு. இந்த இடம் ட்ரக்கிங் போகிறதுக்கு ரொம்பவே ஃபேமஸானது. குரங்கணி மலையோட மைய கிராமத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஸ்டாப் ஸ்டேஷன் இருக்குது. இந்த இடத்துல ட்ரக்கிங் போகிறது ரொம்ப ஃபேமஸானது. கேரளாவில் இருக்கிற மூணாருக்கு இந்த இடத்துலேருந்து வனப்பகுதிக்குள்ளே நடந்தே போயிடலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மூணாறு மலை 8000 அடிகளும் கொழுக்கு மலை 2400 மீட்டர் உயரமும் அமைஞ்சிருக்கு. உலகத்தோட மிக உயர்ந்தமான தேயிலை தோட்டங்களில் இதுவும் ஒன்று. இந்த இடத்துல அழகர் சாமியின் குதிரை, மைனா, கும்கி இந்த மாதிரி படங்கள் படமாக்கப்பட்டிருக்கு. கும்பக்கரை வாட்டர்ஃபால்ஸ் தேனியிலிருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பெரியகுளத்திலிருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வாட்டர்ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வாட்டர்ஃபால்ஸ்க்கு வர தண்ணி கொடைக்கானல் மலையில் உருவாகுது. அந்த தண்ணி அடிவாரத்தை அடையும் போது கும்பக்கரை வாட்டர்ஃபால்ஸ்ன்னு சொல்லப்படுது. கும்பக்கரை வாட்டர்ஃபால்ஸ் பகுதியில் இந்த வாட்டர்ஃபால்ஸிலிருந்து போகிற தண்ணி இருக்கிற தடங்களை வழுக்குப்பாறை, யானை கெஜம், உரல் கெஜம், பாம்பு கெஜம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துலையும் நம்மளால் குளிக்க முடியும். ஆனால் சில இடங்கள் ஆபத்தான பகுதிகள் அப்படின்னு போர்டு வைக்கப்பட்ட இடங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சுருளி வாட்டர்ஃபால்ஸ் தேனியிலிருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கம்பம்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான வாட்டர்ஃபால்ஸ். 40 அடி உயரம் இருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் தண்ணி நல்லா வரும். அந்த டைமில் ட்ரிப் பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற சுருளி ஆண்டவர் கோயில் புகழ் பெற்றது. சிலப்பதிகாரத்துலேயும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே கீழ் சுருளி, மேல் சுருளி அப்படின்னு 2 இடங்கள் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே சுருளி வேலப்பர் கோவிலும் கைலாய குகையும் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற கைலாய குகையில் 33 கோடி தேவர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த இடத்துல இமயகிரி சித்தரும் தவம் செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியில் அமைந்திருக்கிற இந்த இடம் இந்துக்களோட புனித தலம். மிகவும் பழமையான மரங்கள் படிமங்களாக மாறினதை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியும். மேகமலை தேனியிலிருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற அழகான ஹில் ஸ்டேஷன் இது. சின்னமனூர் நகரத்திலிருந்து மலைப்பாதை வழியாக போனால் மேகமலையை ரீச் பண்ணிடலாம். மேகமலையில் பெரிய மரங்கள், பசுமையான நிலப்பரப்பு, அழகான சாய்ந்த நிலப்பரப்பில் இருக்கிற தேயிலை, காஃபி தோட்டங்கள், உயரமான மலைகளோட அழகு, ஆழமான பள்ளம், அழகான ஏரிப்பகுதி அப்படின்னு பல இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற இடம் இது. மேகமலை 4-5 மலை சிகரங்களுக்கு நடுவே இருக்க ஒரு அழகான பள்ளத்தாக்கு. மேகமலை தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். மேகமலையில் பார்க்குறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக மேகமலைக்கு ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். சின்ன சுருளி வாட்டர்ஃபால்ஸ் தேனியிலிருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கடமலை குண்டு அப்படிங்கிற கிராமத்திலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சின்ன சுருளி வாட்டர்ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. சின்ன சுருளி வாட்டர்ஃபால்ஸ் இருக்கிற இடம் மேகமலை வன உயிரின சரணாலயத்திற்கு உட்பட்ட பகுதி. இந்த வாட்டர்ஃபால்ஸ் வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் அருவிக்கு போய் குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. கொழுக்குமலை தேனியிலிருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் போடியிலிருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற குரங்கணிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் குரங்கணிலேருந்து டைரெக்டாக ரோட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. மூணாறு இல்லைனா சூரியநெல்லி வழியாக தான் கொழுக்கு மலைக்கு போக முடியும். கொழுக்கு மலை ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன். கொழுக்கு மலைக்கு எப்படி போகணும், கொழுக்கு மலையில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொழுக்குமலை கடல் மட்டத்திலேருந்து 7000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தேயிலை அதிகமாக விளையுது. சித்ரா பௌர்ணமி நாட்களை தவிர மற்ற நாட்களில் பக்தர்கள் கோயிலுக்கு போக அனுமதி இல்லாதனால இந்த கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. கோவிலோட பல பகுதிகள் சிதைந்து போயிருச்சு. கோவிலோட சுவத்தில் இருக்கிற கற்கள் உடைஞ்சு போய் கிடக்குது. கண்ணகி சிலையும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு. தற்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே சந்தனத்தால் கண்ணகி முகம் வடிவமைக்கப்பட்டு கொண்டாட போகுது. இப்படியே சில காலம் கவனிக்காத நிலை இருந்தால் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மாவூற்று வேலப்பர் திருக்கோவில்
தேனியிலிருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. காலையில் 7 மணிலிருந்து பகல் 12 மணி வரைக்கும், மாலை 3 மணிலிருந்து இரவு 6 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவில் இருக்கிற வேலப்பர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு. இந்த பகுதியில் கோயிலுக்கு தெற்க ஒரு மாமரத்தோட அடியில் எப்போவுமே வற்றாத தண்ணீர் ஊற்றா பொங்கிட்டே இருக்குது.